ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மேரேஜ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டெய்லர் அண்ணா எனக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் 2 லைன் ஜரி த்ரெட்டில் 2 லைன் போட்டிருக்கேன். அப்புறம் சாரீ கலர் மெரூன் கலரில் 2 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்தது ஆன்டிக் பீட் தான் கொடுக்க போகிறேன். இதில் ஒரு லைன் கொடுக்கணும். ஆன்டிக் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் போட்டுட்ருக்கேன். இதே சேம் டிசைன் தான் பேக்லேயும் வரும். ஸ்லீவ் செக்குடு மாடலில் கேட்டிருக்காங்க. ஆன்டிக் பீடு ஒரு லைன் வச்சிடணும். வச்சு முடிச்சுட்டு சுகர் பீடு ஒரு லைன் வரும். ஆன்டிக் பீட் கொடுத்து முடிச்சோன்னா அடுத்தது ஒரு லைன் சுகர் பீடு. சுகர் பீடு 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீட் முடித்தோன்னா அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 2 லைன் போடணும். சாரீக்கு மேட்சாக மெரூன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ சில்க் த்ரெட் 2 லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் வைக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஒரு 5 லைன் ஆச்சு வைக்கணும் வரிசையாக. சுகர் பீட் ஒரு 5 லைன் வரும், வரிசையாக வைக்கணும். ஒரு லைன் 2 3 4 5 வரும். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் சில்க் த்ரெட், சுகர் பீடு, ஆன்டிக் பீடு, சுகர் பீடு. இது முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இது சேம் டிசைனால் நான் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். ஸ்லீவில் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் போட்டோம் இல்லையா, சேம் டிசைன் தான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த செக்குடு மட்டும் போட்டிருக்கேன். மர ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த செக்குடு சுகர் பீடு வச்சு போட்டாச்சு. இதுக்குள்ளே புட்டாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது எப்படி போடணும்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த புட்டாஸ் எப்படி போடணும்னா, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு ஆஃப் பீடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ஆன்டிக் பீடு, அப்புறம் ஒரு ஸ்டிச்சு.
ஒரு சின்னதாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பீட் வச்சு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆஃப் பீடை சுற்றி சுகர் பீடு வந்து போடணும். சுகர் பீட் போட்டு முடித்தோடனே நீங்கள் நாட் போட்டாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி சைடால் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, மேலாப்பில் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு 5 5 ஆன்டிக் பீடு வைக்கணும். ஆன்டிக் பீடு வந்து ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆன்டிக் பீடும் இப்படி தான். இங்கே முடித்தோன்னே இங்கே நீங்கள் நாட் போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா இப்படி வந்து சைடால் வந்து இந்த நடுவில் இருக்கிற பீடு, அந்த பீடுக்கு நேராக வச்சு சாரீ கலருக்கு மேட்சாக சுகர் பீடு எடுத்துக்கோங்க. இது சாரீ வந்து மெரூன் கலர்னால மெரூன் கலரில் 2 சுகர் பீடு எடுத்திருக்கேன். 2 சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு வச்சுட்டு எப்போதும் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இப்படி பீடோட பேக் சைடில் வந்து இப்படி இழுத்து விட்ருவேன். இதே மாதிரி தான் இந்த குர்தாஸ் போடணும். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க, அதே மாடல் தான்.